சுமார் 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தஞ்சை குடந்தை தேசிய நெடுஞ்சாலை சாலை போடப்பட்ட ஒரு மாதத்திலேயே சிதலமடைந்து காணப்படுவது வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுல்தான் வழங்க நாம் கேட்கலாம். சுல்தான், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் சியாம். அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஏராளமான வாகனங்களும் ஆயிரக்கணக்கான பயணிகளும் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் சுமார் 20 வருடங்களாக தார் சாலைகள் போடப்படாமல் குண்டும் குழியுமான நிலையிலேயே இருந்து வந்தது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு பழைய சாலைகளை பெயர்த்து புதிய சாலை அமைக்கும் பணியை துவங்கி சுமார் தஞ்சையில் இருந்து அணைக்கரை வரை 48 கிலோமீட்டர் தூரம் சாலையின் பணிகளாக முடிவுக்கு வந்தது. சுமார் இந்த முடிவுக்கு வந்து ஒரு மாத காலமே ஆன நிலையில் வழுத்தூர், வங்காளப்பேட்டை, பாபநாசம், திருப்பாலத்துறை, உத்தானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட சாலைகள் வெளியே தெரியும் அளவிற்கு வாகன ஓட்டிகள் விபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பெயர்ந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. இப்போது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 78 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட புதிய தார் சாலையானது அலட்சியமாக போடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட தஞ்சை குடந்தை தேசிய சாலை பகுதியின் தார் சாலை நினைவில் கொண்டு அந்த தார் சாலையை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.